நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்ற இந்த நிலையில வேட்புமனு தாக்கல் இடம்பெறுகின்றன. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழக வெற்றி கழக தலைவருடைய நகர்வுகள் சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தயக்கம் மிகுந்த நாயகன் முதல் மௌன அரசியல் வரை புதிய பாணியை கையாளுகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்கின்ற விடயம் தற்பொழுது சற்று பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்துல அதிக கவனம் பெறும் தலைவர்களின் வாழ்க்கை பயணத்தை ஒவ்வொரு விதமான அவர்களுடைய பயணம் இருக்கும். அது சார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பின்னணியில தான் தயக்கம் மிகுந்த நாயகனாக 33 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் திரையுலகில அறிமுகமான விஜய் இப்பொழுது அரசியலில் தனது முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். இந்த நீண்ட காலகட்டத்துல அவரது தனி வாழ்வும் திரை வாழ்வும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருந்திருக்கின்றது. ஆனால் அரசியலில் விஜய் ஒரு புதிய பாணியை கையாளுகின்றார். விஜயை நேர்ல சந்திக்கும் யாவரையும் ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு அம்சம் இருக்கு. அதாவது திரையில துருதுருப்பாக தென்படுகின்ற ஒரு நபர் விஜய் நேரில் பார்க்கின்ற பொழுது முற்றிலும் மாறுபட்டவராக இருப்பார். இது எல்லோருக்குமே தெரியும். அதிகமாக பேச மாட்டார். திரையுலகில் இருக்கின்ற பொழுது பொது வழிகள்ல மேடைகள்ல நிகழ்வுகள்ல வந்திருந்தாலும் அதிக அளவுல பேச மாட்டார். ஆங்காங்கே ஒரு இரண்டு வார்த்தைகள் அவருடைய ஸ்டைல்ல 2 விஷயத்தை செய்து போட்டு அப்படியே செல்லுகின்ற தன்மைகள் இருக்கின்றது. நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம், அப்படி துருதுருப்பாக இருந்தா நடிகரா இப்படி இருக்கிறார் என்ற கேள்விகள் எங்களுக்குள்ளேயே ஏராளமாக எழுந்திருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்று அரசியல் மேடைகளில் பேச்சுக்களால் வெளுத்து வாங்குகின்ற முழங்குகின்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவருடைய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு எங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற தன்மை காணப்படுகிறது. அவருடைய திரையுலகை அப்பால்ல அவருக்கு அது அரசியல்ல ஏராளமான நகர்வுகள் மேற்கொண்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல் ஆர்வம் இவருக்கு எப்படி வந்ததுங்கிற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும். விஜய் தன்னுடைய இளைய தளபதி என்ற அந்த பட்டத்தை மாற்றி தளபதி என முன்னிறுத்தி இருந்தார். 2017 ஆண்டுக்கு பிறகுதான் விஜயனுடைய திரைப்படங்களில் பெரும்பாலானவை அவரை புதிய எம்ஜிஆராக முன்னிறுத்தி இருந்தன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பொது வழிகள்ல தலைகாட்டுவதை அவர் குறைத்து கொண்டிருந்தார். ஒரு நடிகர் என்கின்ற பொழுதே சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமாக இருக்க வேண்டியவர், பொது வழிகளுக்கு அடிக்கடி வர வேண்டியவர். ஆனால் அவர் முற்றிலும் மாறுபட்டவராக இருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. விஜயின் அரசியல் ஆர்வம் எப்போது ஆரம்பமானது என்பது குறிப்பாக ஒரு தெளிவான தகவல்கள் இல்லை என்றுதான் சொல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்கிறது. அவர் புதிதாக கட்சியை ஆரம்பிப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பே ஏற்பட்ட அந்த ஆர்வம், அதாவது 16 ஆண்டுகளுக்கு முன்பாக அளித்த பேட்டி ஒன்றுல ஒரு கட்டத்தை தாண்டி உதவி செய்ய கையில் பவர் இருக்க வேண்டும். ஒரு கட்டம் வரைதான் ரசிகர் மன்றமாக இயக்கமாக இருக்க முடியும். அதை தாண்டி வந்து விட்டால் பவர் தேவைப்படுகிறது என்றார். அவர் அந்த தருணத்தில் அவர் காங்கிரஸில் சேரப்போவதாக செய்திகள் எல்லாம் அடிபட்டிருந்தன. ஆனால் இதுக்கிடையில இலங்கையில் உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த போது விஜய் திடீரென உண்ணாவிரதத்தை அறிவித்து ஆச்சரியமாக்கினது அந்த ஒரு சம்பவம் இருக்கின்றது. இலங்கையில உள்நாட்டு போர் இடம்பெற்று கொண்டிருந்த போது, அதாவது உச்சம் அடைந்து கொண்டிருந்த போது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இலங்கை இனப்படுகொலைக்கு நிறுத்த கோரி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த போகிறதாக அறிவித்திருந்தார் விஜய். அதன்படி சென்னை சேம்பாக்கத்துல 2008 ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தி காட்டியிருந்தார் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அதில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கு பெற்று இருந்தார்கள். இது எவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அவருடைய பிரச்சார மேடைகள், கரூர் துயர சம்பவங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்று பிரச்சார மேடைகள்ல நிற்கின்ற பொழுது அரசியலுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில அவருடைய அரசியல் வாழ்வில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தலை அவர் எப்படி சந்திக்க போகின்றார் என்பதில்தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் அடங்கி இருக்கின்றது. வெற்றிகரமான சினிமா நடிகராக இருக்கலாம். அரசியலுக்கு வர நினைக்கும் போது ஒரு எம்ஜிஆரை ஒரு முன்னுதாரணமாக கொள்ள நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் எம்ஜிஆர் இருந்த சூழலை மறந்து விடுகின்றார்கள். எம்ஜிஆரை சுற்றி அரசியல் தெரிந்தவர்கள், திமுகவில் அவரோடு இருந்தவர்கள் என்று நிறைய விடயங்கள் அதுக்கு பின்னால இருக்கின்றது. ஆனால் விஜயை சுற்றி இருப்பவர்கள் அப்படி சொல்ல முடியாது என்ற விடயத்தையும் ராமசாமி சொல்லி இருக்கின்றார், ஒரு ஊடகவியலாளர். இதையும் தாண்டி உண்மையிலேயே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கான நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரச்சார மேடைகள் தற்பொழுது முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இவருக்கான வாய்ப்பு இருக்குது, இவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதை தான் சமூக வலைத்தளத்துல அதிக அளவிலான பதிவுகளாக அங்கு மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தேர்தல் வெற்றி யார் பக்கம் என்பது. பெரும்பாலான மக்களுடைய விருப்பமும் கூட
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வர வேண்டும் என்பதுதான் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவூடாக சந்திப்போம். வணக்கம்.